ஸோ இந்த அனைத்து விஷயங்களும் ஏர்லி மெனார்ச்சா இருக்கட்டும், லேட் மெனோபாஸ், நல்லி கிராவிடா, பிரஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது, முதல் குழந்தை ரொம்ப தாமதமாக பெற்றிருக்கிறது, இதுலெல்லாம் ஏன் வந்து பிரஸ்ட் கேன்சர் வருதுன்ற டவுட்டும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்கான பேசிக் காஸ் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபீமேல்ஸ் அதாவது லேடிஸ்ல 2 வகையான முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்கு. ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். இதுல இந்த ஈஸ்ட்ரோஜன் உடைய எஃபெக்ட் வந்து யாருக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கு, ரொம்ப டியூரேஷனுக்கு பிரேக் ஆகாம இருக்கு. அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தையே பிறக்கலன்றவங்களுக்கு தொடர்ந்து வருஷ கணக்கா அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய எஃபெக்ட் வந்து மார்பு மேல நடந்துட்டே இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28 இயர்ஸ் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தை கன்சீவ் ஆனதுல இருந்து 1 இயருக்கு வந்து அவங்க உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரோன்ற ஹார்மோன் அதிகமா இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிரும். அதே மாதிரி டெலிவரி ஆகி பால் கொடுக்குறாங்க ஒரு 6 மந்த்ஸ்னா அந்த பீரியட்ல கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரு 10 to 12 இயர்ஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் பிரஸ்ட் மேல இருந்துச்சு. பட் அப்புறம் 1.5 இயர்ஸ் பிரேக் கிடைச்சிச்சு பிரஸ்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல ஈஸ்ட்ரோஜன் இல்ல, ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் இருந்தது. இப்போ ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோன் பேசிக்கா ஆப்போசிட் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ஒரு பிரேக் கிடைக்கும் போது அந்த பிரஸ்ட்ல இருந்த அந்த ஈஸ்ட்ரோஜனால இருந்த மாறுதல்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்கும். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா பிரஸ்ட்ல இருக்கிற அந்த மாற்றங்கள்ல கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வரும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஆகும்போது திரும்ப ஈஸ்ட்ரோஜன் வரும். இதனால இப்படி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. பட் ரொம்ப ஏர்லியரா மெனார்ச், அதாவது இந்த மாதவிடாய் சுழற்சி ரீச் ஆகும் ஏஜ் அட்டைன் பண்றவங்களுக்கு, அதே மாதிரி லேட்டா மெனோபாஸ் அடைகிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுடைய வாழ்நாள்ல அந்த மார்பக திசு ஈஸ்ட்ரோஜனால ஆகிற இன்ஃப்ளூயன்ஸ் அதோடைய டியூரேஷன் அதிகம். உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் பேசிக்கா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேன்சருமே ஒரு ஆர்கனை ஏதாச்சும் ஒரு ஸ்டிமுலஸ் வந்து கண்டினியூஸா வந்து போய் ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கேன்சர் மாறும். அதுக்காக தான் தொடர்ந்து வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யறவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வருது. ஏன் அந்த கெமிக்கல் தொடர்ந்து வந்து ஸ்கின்னை வந்து அரிச்சிட்டே இருக்கும். ஸோ இதே போல தான்